கலை அமுதம் யூடியூப் சேனல். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் மிக்க நன்றி. இப்போதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது கலை அமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனல். இந்த சேனலில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்க எல்லோருக்கும் நன்றி. இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருக்காது அப்படின்ற ஒரு வரிகளுக்கு என்னங்க, நம்ம காலத்தையும் நேரத்தையும் சரியாக, காலமும் நேரம் ஒன்று தான், இதை சரியாக நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னா வாழ்வில் வெற்றி பெறலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா தமிழ் ஆட்டிடியூட் டெஸ்ட். இந்த சேனலில் போட்டித் தேர்வுகளுக்குரிய அனைத்து வினா தொகுப்புகளும் இடம்பெறுகிறது. ஜிகே, சைக்காலஜி, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இது மாதிரி நிறைய வினாக்கள், அப்புறம் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட வினாக்களும் தொகுப்புகளும் இடம்பெறுது. இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கொஷின், இந்த சேனலோட லிங்க்கையும் அல்லது இந்த லிங்க்கையும் கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். காசி காண்டம் நூலின் ஆசிரியர் யார்? அதிவீர ராமபாண்டியர். இப்போ நான் கொஷின் சொல்லும்போது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அந்த ஆன்சரை டைப் பண்ணுங்கள். எத்தனை கொஷின் தெரிஞ்சு அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோ இறுதியில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. செகண்ட் கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட் கொஷின், அதாவது காசி காண்டத்தின் ஆசிரியர் அதிவீர ராமபாண்டியர். செகண்ட் கொஷின், நாட்டுப்புறவியல் ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஃபோக்லோர். தேர்ட் கொஷின், சீனாவில் உள்ள சிவன் கோவிலில் யாருடைய சிற்பங்கள் காணப்படுகிறது? சோழர்கால சிற்பங்கள் காணப்படுகிறது. ஃபோர்த் கொஷின், பரிபாடலில் எத்தனை பாடல்கள் கிடைத்துள்ளதாக உரையாசிரியர்கள் கூறுகின்றனர்? பரிபாடல்களில் பரிபாடலில் எத்தனை பாடல்கள் கிடைத்துள்ளதாக பரிபாடலில் எத்தனை பாடல்கள் கிடைத்துள்ளதாக உரையாசிரியர்கள் கூறுகின்றனர்? 70 பாடல்கள். வளர் வானம் இலக்கண குறிப்பு தருக. வளர் வானம் சொல்லும்போதே நமக்கு தெரியுது வினைத்தொகை. ஏன் அப்படின்னா வளரும் வானம், வளர்கின்ற வானம், வளர்ந்த வானம், 3 காலத்தையும் உணர்த்துனா நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. நம்ம சொல்லி பார்க்கும்போதே 3 காலத்தை உணர்த்துது அப்படின்னா அதை வினைத்தொகையாக நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது பாருங்கள். மதுரையில் முதல் பட்டதாரியாக யாரை கூறுகிறார்கள்? அதாவது புக்கில் போட்டிருக்காங்க. மதுரையில் முதல் பட்டதாரியாக யாரை கூறுகிறார்கள் அப்படின்னா கிருஷ்ணமால் ஜெகநாதன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம், இந்த நூலின் ஆசிரியர் யார்? எழுத்தாளர் ஜெயகாந்தன். இவரை பற்றி நம்ம சொல்லும் போது இன்னொன்று நம்ம ஞாபகத்துக்கு வரும். சாகித்ய அகாதமி விருது வாங்கின நூல் இவரோடது பார்த்திங்க அப்படின்னா சில நேரங்களில் சில மனிதர்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மதுரை காஞ்சி எத்தனை பாடல்களை கொண்டது? 781, 781. இன்னைக்குரிய உங்களுக்கான கேள்வி, நம்ம எப்பயுமே 2 கொஸ்டின் கொடுப்போம். அதில் உங்களுக்குரிய கேள்வி இன்றைக்கி என்ன கொடுக்குறோம் அப்படின்னா நைடதம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? நைடதம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கருவை வெண்பா அந்தாதி, இந்த நூலின் ஆசிரியர் யார்? இந்த 2 கேள்விக்கு உரிய ஆன்சர் நம்ம சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த வீடியோவில் இருக்குது. நல்லா வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். முதல் 5 கொஸ்டின்ஸ்குள்ளேயே இந்த ஆன்சர் இருக்குது. அதை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. இதை உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. லைக்ஸ் நிறைய பேர் வரதில்லை. அதனால் நிறைய லைக்ஸ் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதாவது ஒரு வீடியோக்கு ஒரு லைக் தான் கொடுக்க முடியும். இருந்தாலும் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் லைக் கொடுத்தாலே இது எங்களுக்கு மோட்டிவாக இருக்கும். லைக் கொடுக்கறது நாங்கள் ஏன் கேட்குறோம் அப்படின்னா மோட்டிவாக இருக்கிறதுக்காக மட்டுமே நம்ம வீடியோ போடுறோம். இத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு மோட்டிவில் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு அது எங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக மட்டும்தான் நம்ம லைக் கேட்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்மளோட வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷன் நிற்கும். டெய்லி நம்ம வீடியோ எப்படி போட்டுட்ருக்கோம் அப்படின்னா ஒர்க்கிங் டேஸில் திங்கள் டு வெள்ளி மாலை 4 மணிக்கும், ஹாலிடேஸில் சாட்டர்டே சண்டே இந்த டைமில் காலை 5 மணிக்கும் நம்மளோட வீடியோ நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். இதை நீங்கள்
யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள். ஆதரவு கொடுத்துட்ருக்க உங்கள் எல்லோருக்கும் உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நமது சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இணைந்திருப்பது கலை அமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனல். இதில் போட்டித் தேர்வுகளுக்குரிய அனைத்து கேள்விகளும் இடம்பெறும். வருங்காலத்தில் டிஇடிக்கும் போடலான் இருக்கோம். டிஇடி எக்ஸாம் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த டிஇடி எக்ஸாமில் பார்த்திங்க அப்படின்னா 11/8/2025 முதல் 8/9/2025 வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கரெக்ஷன் டேட்டு பார்த்திங்க அப்படின்னா 9/10/11 அடுத்த மாதம் கரெக்ஷன் டேட்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்றத நான் ஜென்ரலாக சொல்லிடுறேன். 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, பிஏ கன்சால்டேட்டு, பிஏ ப்ரொஃபஷனல். அது 6 செம் தனித்தனியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரே பிடிஎஃபாக மாற்றிக்கோங்க. இல்லை என்கிட்ட கன்சால்டேட் இருக்குது அப்படின்னா கன்சால்டேட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பிஎட் ப்ரொஃபஷனலு, கடைசியாக முடித்த டிசி, கேரக்டர் சர்டிஃபிகேட் மஸ்ட்டு. கேரக்டர் சர்டிஃபிகேட் மீன்ஸ் எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் கேரக்டர் சர்டிஃபிகேட்டில் 2 வருஷத்துக்கு மேலே நீங்கள் அதை போட்டு வாங்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. கெஜெட்டட் சைன் முக்கியம். பச்சைங்களை சைன் பண்ணுறவங்க அவங்களோட சீல். இதில் அந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் அப்படின்றது 3 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் விட்ருக்காங்க இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி 3 மாதம் இல்லைனா இதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் ரீசெண்டாக வாங்கின கேரக்டர் சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். கான்டாக்ட் சர்டிஃபிகேட் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டிசியில் டிசி நம்ம வாங்கியிருப்போம் இல்லைங்களா, லாஸ்ட் படித்த டிசி, அதில் கான்டாக்ட் சம்மந்தமானது இருந்தது அப்படின்னா கான்டாக்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் தனியாக வாங்க தேவையில்ல. ஒரு வேளை கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அது ரிலேட்டடான வார்த்தைகள் இடம்பெறலை அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் வேறு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ, கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் ஆதார் கார்டு, லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, இதில் எனி ஒன். மேக்ஸிமம் ஆதார் கார்டு வச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பிஎட் மார்க் ஷீட்டு, பிஎட் ப்ரொஃபஷ்னலு. அதுக்கப்புறம் நார்மல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா அதாவது எஸ்சி எஸ்டி தவிர மற்ற கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 600 ருபீஸ். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா 300 ருபீஸ். இது ஃபீஸாக கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கும் நமது கலை அமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனலோடு இது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு, டிஆர்பி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் சில கூடுதலான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இங்கே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். டிஇடி சம்மந்தமான எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு பார்த்து மீதியாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பயனுள்ள நல்ல தகவல்களுக்கு நமது கலை அமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். இந்த போட்டித் தேர்வுகளுக்குரிய கேள்விக்கு மட்டுமல்லாமல் இன்னும் நிறைய நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். அதாவது கவிதைகள், சிறந்த கதைகள், அதுக்கப்புறம் சிறுவர் பாடல்கள், விவசாயம் சம்மந்தப்பட்ட சில வீடியோக்கள் போட்டிருக்கோம். இது மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. அதனால் பொழுதுபோக்குக்கு எத்தனையோ சேனலை சிலர் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அது சில பயனற்றதாக இருக்குது, சில பயனுள்ளதாக இருக்குது. நமது சேனலில் பயனற்ற வீடியோக்கள் எதுவுமே இல்லை. அதனால் பயனுள்ள வீடியோக்களாக தான் மேக்ஸிமம் 99.99% பயனுள்ள வீடியோக்கள் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து ஒரு வேளை பொழுதுபோக்குக்கு பார்க்கக்கூடிய நபர்கள் உங்கள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த சேனலை எடுத்து சொல்லி அவங்களையும் இதில் பார்க்க சொல்லுங்கள். நிறைய பயனுள்ளதாக இருக்குது. சித்த மருத்துவம் சம்மந்தப்பட்ட குறிப்புகள் இது மாதிரிலாம் நிறையவே போட்டுட்ருக்கோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.